குட் பேட் அக்லி படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் டீசர் தீம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் பசங்கள் பார்த்தீங்கன்னா சுட சுட ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. ஆர்த்திக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தலா அஜித் த்ரிஷா இந்த படத்தை லீடாக நடிக்கிறாங்க. படம் வர ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது. வாடிவாசல் படத்துலேருந்து இப்போது மியூசிக்கல் ஒர்க்கு இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ஜிவி பிரகாஷ் ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து வெற்றிமாறன் டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் சூர்யா இந்த படத்தை லீடாக நடிக்கிறாரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ராஜபுத்திரன் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஜிவி, வெற்றி, பிரபு லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆன ஒரு மூவி தான் ரஜினி முருகன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர மார்ச் 14 ரீ ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரீ ரிலீஸ் ஆகி எப்படி ஓட போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் 14 ரீ ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி உமன்ஸ் எஸ்பெஷலாக அஃபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஜெயம் ரவியோட மூவி. இப்போ வந்து நரிவேட்டா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் உமன்ஸ் எஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஷர்வா, சம்யுக்தா மேனன் லீடர் நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். காளிதாஸ் 2 படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பரத் லீடாக நடிக்கிறாரு. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தியேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் அர்ஜுன் சன் ஆஃப் விஜயந்தி. இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படம் மல்டி லாங்குவேஜில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. மனமே அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியலாக ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் அமேசான் ப்ரைமில் இப்போ அஃபிஷியலாக ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். டார்க் படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ஃபர்ஸ்ட்டுங்களை பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11 மணிக்கு லோகேஷ் கனகராஜ் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு ஹாரர் மூவி. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் மகாகாளி. இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹனுமான் படத்தை டேரக்டர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். சாவா அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன 22 நாளில் 502.7 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. தமிழ் டப்பிங் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.